இந்த வேளையில் என்ன ஓதுவதென்றால், முதல் நாம் ருக்குவில ஓதின அதே துஆ சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக்கல்லாஹும்ம ஃபில்லி, அந்த துஆ ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹான ரப்பியல் அலா என்று ஓதியதாக முஸ்லிம் கிரந்தத்திலே வருகிறது. சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி இல்லை. அந்த வ பிஹம்திஹி என்று மேலதிகமாக வரக்கூடியது ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் மேலதிகமாக வர்றது, அது பலகீனமான அறிவிப்பு. எனவே சுப்ஹான ரப்பியல் அலா என்பது மட்டும்தான், அதையும் ஓதிக்கொள்ளலாம். சரி, இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் குர்ஆனை ருக்குவிலேயும் சுஜூதிலேயும் ஓதுவதற்கு தடுக்கப்பட்டேன். ருக்குவிலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதுவதற்கு தடுக்கப்பட்டேன். எனவே ருக்குவாகிறது ரப்பை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அப்ப ருக்குவிலே அதிகம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். சுஜூத் ஆகிறது அதிலே துஆவிலே முயற்சி செய்யுங்கள். துஆவிலே முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவுடைய சந்தர்ப்பமாக சுஜூதை செய்கிறார்கள். அது தனிய தொழுதாலும் சரிதான், ஜமாத்தோட தொழுதாலும் சரிதான், இமாமாக இருந்தாலும் சரிதான், மாமுமாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் துஆ கேட்கலாம். ஏனென்றால் அதுதான் அல்லாஹ் இடத்தில் மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம். இப்போது ரசூலுல்லாஹ் சுஜூதில் ஓதின ஒரு சில துஆவை பார்க்கிறோம். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய துஆ, நபிகளார் சொன்னார்கள், துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபில்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. இவ்வாறும் ரசூலுல்லாஹ் சுஜூதில் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபில்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. கருத்து, யா அல்லாஹ், எனது பாவங்கள் அனைத்தையும் எனக்கு மன்னிப்பாயாக. நுட்பமானது, அதே மாதிரி அதாவது பிரமாண்டமானது. அது ஆரம்பமாக செய்தது, நான் இறுதியாக செய்தது, ரகசியமாக செய்தது, பரகசியமாக செய்தது, எல்லாத்தையும் எனக்கு மன்னிப்பாயாக என்று நபிகளார் துஆ கேட்பாங்களாம். எனவே சுஜூதில் ரசூலுல்லாஹ் இவ்வாறு கேட்பதால் நாங்களும் இந்த துஆவை கேட்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் என்னவென்றால், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவையிலே விரிப்பிலே இழந்து விட்டேன், அதாவது இரவு நேரம் வீட்டிலே. அப்போது நான் அவரை தேடி பார்த்தேன். எனது கை அவருடைய 2 பாதத்தின் உட்பகுதி மீது பட்டது. அவர்கள் பள்ளியிலே இருக்கிறார்கள், வீடும் பள்ளியும் பக்கத்தில். அவர்களுடைய 2 பாதங்களும் நட்டப்பட்டிருந்தது, 2 பாதங்களும் நட்டப்பட்டிருந்தது. அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக மின் சஹதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக் அல்லாஹ் அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். இவ்வாறு நபிகளார் அல்லாஹ்வை புகழ்ந்து பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். இந்த ஹதீஸிலே தான் ஒரு சில குறைபாடு உள்ள அறிவிப்பாளரின் ஊடாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படும் போது 2 கால்களையும் அங்கே சேர்த்திருந்தார்கள் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அது இமாம் ஹாக்கிமுடைய கிரந்தத்திலே அது பலகீனமானது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரிவாக நாம் பார்க்கலாம். இந்த துஆவின் கருத்து என்ன? யா அல்லாஹ், உனது திருப்பொருத்தத்தை வைத்து கேட்கிறேன், உன் கோபத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். உனது மன்னிப்பை வைத்து உன் தண்டனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். உன்னை கொண்டே உன்னிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். உன்மீது நீ துதித்த மாதிரி நான் உன்னை துதிக்கவே முடியாது. இது எவ்வளவு வார்த்தை, ஒரு நிறைவான வார்த்தை. உன்னை நான் துதிக்கலாம், ஆனால் உன்னை நீ துதித்த மாதிரி என்னால் துதிக்கவே முடியாது என்கிற ஒரு நிறைவான அழகான கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இந்த துஆவை சுஜூதிலே ஓதியிருக்கிறார்கள்.
இது தவிர இன்னும் சில துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். ருக்கூவிலும் சுஜூதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஓதுவார்கள்: சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். சரியா? ருக்கூவிலும் சுஜூதிலும். அதே மாதிரியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். இவ்வாறு துஆ ரசூலுல்லாஹ் சுஜூது செய்தால் இவ்வாறு சொல்வார்கள். இது முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாகியுள்ள ஹதீஸ். اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت سجد وجهي للذي خلقه وصوره وشق سمعه وبصره تبارك الله أحسن الخالقين. அதன் கருத்து, யா அல்லாஹ், உனக்கே நான் சுஜூது செய்தேன், உன்னையே நான் விசுவாசித்தேன், உனக்கே நான் அடிபணிந்தேன். எனது முகம் அதனை படைத்து அதற்கு உருவம் அமைத்தவனுக்கு சிரந்தாழ்த்தி விட்டது. மேலும் அவன் அதற்கு செவிப்புலனையும் பார்வையையும் வைத்தானே, அவனுக்கு சிறந்தாழ்த்தி விட்டது. படைப்பாளர்களில் மிக அழகான அல்லாஹ் அவன் பரக்கத்தானவனாகிவிட்டான் என்று ஒரு நிறைவான கருத்து. இதனுடைய கருத்துக்களை நாங்கள் விளங்கி பாடமாக்கி அல்லாஹ்வை புகழ்ந்து ஓதுகிற போது நாங்கள் தொழுகின்ற தொழுகையில் ஒரு உள்ளச்சம் பெறும். கருத்தை விளங்கி முன்னே இருக்கக்கூடிய நமது ரப்பை நாங்கள் நினைத்து போடுகிற போது, அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டு அவனை நாங்கள் துதிபாடுகின்ற போது எங்களுடைய உள்ளங்கள் உள்ளச்சத்தால் அது இன்னும் வலுப்பெறும். எங்களுடைய தொழுகையும் உள்ளச்சமுள்ள தொழுகையாக மாறும்.